अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. பிற சமயங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எடுத்துரைத்து அம்மதத்திலே இருக்கிறவர்களை திருத்தறதும் அம்மதத்திலே அம்மதத்தாலே ஈர்க்கப்பட்டு அதில் சேருபவர்களை தடுத்து ஆட்கொள்றதுமான சுவாமி தேசிகன் வாழியே அப்படின்னு சொல்கிற இந்த முதல் வாக்கியத்தில் இப்போது பிரச்சன்ன பௌத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத்தியனுடைய பட்சத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்கிறார். எம்பெருமானுக்கு வியாச பகவான் 16 பாதங்கள்னாலே 16 குணங்களை ஸ்தாபித்து அதனால் 4 அத்தியாயங்களாக காரணத்துவ அபாத்தியத்துவ உபாயத்துவ உபேயத்துவங்களை எம்பெருமானுக்கு ஸ்தாபித்தார். அந்த 16 குணங்கள் எம்பெருமான் 16 கல்யாண குணங்களை கொண்டு இப்படி விளங்குகிறான் அப்படின்னு சாதித்தார். அதனுடைய அர்த்தத்தை தான் பார்த்துன்னு வந்தோம் இத்தனால. ஒரே ஸ்லோகத்தினால அதிகரண சாராவளியில் ஸ்ரஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டாக நிரவதி மகிமா அபாஸ்தபாதா ஸ்ரிதாப்தா காத்மாதேஹே இந்திரியாதேஹே உச்சித ஜனகிருத் சம்ஸ்ருதௌ தந்திரவாகி நிர்தோஷத்வாதிரம்யः பகுபஜனபதம் ஸ்வார்க கர்ம பிரசாத்யः பாபஷ்சித் பிரம்மநாடி கதிகிருத் அதிவஹன் சாமியதாச்ச சாமியதா ச அத்திர வேத்யா அப்படின்னு சாச்சார். அதனுடைய அர்த்தங்களை ஓரளவுக்கு அனுசந்தானம் பண்ணோம். இந்த வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து வேதங்களுடைய மௌலி வேதாந்தங்கள் நன்னா விளங்கணும், வேதாந்தார்த்தங்கள் லோகத்திலே தெரிந்து எல்லோரும் எம்பெருமானை அடையணும் அப்படின்னு வியாசன் விரித்த நன்னூல் இருக்கே, அந்த நன்னூலில் வியாச சூத்திரம் பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய அதில் பாதங்களான 16 குணகணனா எம்பெருமானு சொல்லப்பட்டது. அந்த 16 ஈசன் படி மறைத்து ஈசனுடைய பிரகாரம் என்னென்ன அப்படின்றத அவ மறைச்சுட்டா. அவளுக்கு ஞானம் இல்லாத தன்மையினால அந்த ஈசன் படி அவளுக்கு விளங்கலை. ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட மகா சித்தாந்த ஆரம்பத்தில் இந்த அவளை கண்டிக்கச்சே ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்துகுண விசேஷ விரகிணாம். ஔபனிஷத்தை பிரதிபாத்தியமான பரமபுருஷன் இருக்கான ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்துகுண அந்த பரமபுருஷன் இவாளை வரிக்கிறதுக்கு உண்டான குணம் இவாள் இடத்துல இல்லை. இவாள் பண்ணின புண்ணியங்கள் அந்த மாதிரி இல்லை. அதாவது பரமபுருஷ ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்துகுண விசேஷண விரகிணாம் அநாதி பாப வாசனா தூஷிதானாம் அப்படின்னு சாய்கிறது. அது எதனாலே அப்படின்னா இன்னும் அவளுக்கு அந்த அநாதி பாப வாசனை கலந்தது இருக்குதே, அது இன்னும் அவளுக்கு போகலை. ஏன்னா ஜன்மாந்திர சகசிரேஷு தபோத்தியான சமாதிபிகி அப்படி இருந்தால் தான்
அந்த பரமபுருஷனை இவா வர்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பரமபுருஷன் இவாளை வரிக்கிறதுக்கு, இவா மோட்ச மார்க்கத்துக்கு வரட்டும் அப்படின்னு வரிக்கிறதுக்கு உண்டான குண விசேஷம் வரும். அது அவர்களுக்கு இன்னும் இல்லைன்னு அர்த்தம். எத்யபி நிறைய ஞானங்கள் இருந்தால் கூட இன்னும் அது பரிபக்குவமாகலை. ஔபனிஷத பரமபுருஷ வரணீயதா ஹேத்துகுண விசேஷ விரகிணாம். அந்த விசேஷம் பெருமாள் வரிக்கக்கூடிய விசேஷத்துக்கு உண்டான ஹேத்துகுணம் அவளிடத்துல இல்லை. அனாதி பாப வாசனா தூஷிதானாம். அனாதி காலமாக இருக்கக்கூடிய பாபங்கள்னாலே கலுஷமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம். அதனால் அப்படி இருக்கவா, அதனால் என்ன பண்ணுறான்னா, நன்னூல் பாதங்களான 16 ஈசன் படி மறைத்து, ஈசன் படி அந்த ஈசனுடைய பிரகாரம் என்னென்ன குணாளனா இருக்கான்னு சொன்னாரே அதெல்லாம் மறைத்து, அதெல்லாம் அவள் இல்லைன்னு அதெல்லாம் இல்லையாக்கி, எம்பெருமானுக்கு ஒன்றும் குணம் கிடையாது. இதை ஓரளவு லேசாக பார்ப்போம். இதிலேயே நாம் திருப்பி திருப்பி போயின்ட்டு இருக்க வேண்டாம். ஆனால் முதல்ல எம்பெருமான் உலகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஸ்ரஷ்டா அப்படின்னு உலகம் எம்பெருமானால் படைக்கப்படுறது. ஆழ்வார் சொன்னார், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்னு நான் முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான். அப்படி ஸ்ரஷ்டா அப்படின்னு எம்பெருமான் இந்த உலக படைக்கிறான்னு சொல்லச்சே இவா என்ன சொல்கிறா, இந்த உலகம் தெரியுதே நமக்கு, இந்த மாதிரி நானாவாக தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு, இது மொத்தம் அவித்தியினால் தெரியுது இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறான். எம்பெருமான் படைக்கலை, அதான் பிரம்மம் படைக்கலை, அவித்தியினால் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு. அதனால் எம்பெருமான் படைக்கலைன்னு அந்த எம்பெருமான் படைக்கக்கூடிய குணாளனா படைக்கிறானே அதை இல்லைன்னு மறைக்கிறான். அதே மாதிரி தேஹி, இந்த உலகங்கள்லாம் அவன் சரீரமாக கொண்டிருக்கான், உடலாக கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சூக்ஷ்ம சேத்தன விசிஷ்டமாக பிரம்மம் இருந்தான் பிரளய காலத்தில், அவனே இந்த ஸ்தூல சேத்தன விசிஷ்ட பிரம்மமாக இப்படி பலவாரம் ஆகியிருக்கான் அப்படின்னு எப்பவும் இதை இந்த சேத்தனத்தை அவனுக்கு உடலாக கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறத அவள் என்ன பண்ணுறா, அந்த பிரம்மத்துக்கு அது ஞானம்தானே தவிர ஞான மாத்திரம் பிரம்மம், அதுக்கு எந்த விதமான குணநலன்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் குணங்கள் கிடையாது, உருவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அந்த 2வது பாதத்தில் சொன்ன தேஹி, அதாவது உலகத்தெல்லாம் உடலாக உடையவன் அப்படின்னு சொன்னதை மறைக்கிறார். ஷஷ்டா தேஹி ஸ்வனிஷ்டா, ஸ்வனிஷ்டா 3வது பாதத்தில் அனன்யாதாரணா, அவனே அவனுடைய மகிமையினால் நிற்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட குணாளன்னு வியாசர் சொல்கிறார் முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்தில். ஆனால் இவா என்ன சொல்கிறா, இல்லை அந்த பிரம்மம் அவித்யைக்கு வசப்பட்டு கிடக்கிறது, அவித்யை அதோட கூட பின்னி இருக்கிறதுனால அது இந்த மாதிரி பலவாறாக தெரியுது. அதனால் தன்னுடைய மகிமையினால் அவன் நிற்கலை. ஒருத்தன் தன்னுடைய மகிமையினால் நிற்கிறான்னா அவனுடைய பெருமையெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். அப்படி இல்லை. அவள் சொல்கிறது என்ன சொல்கிறா, அவித்யினா இந்த பிரம்மந்தான் அவித்யினால் மறைக்கப்பட்டு இந்த மாதிரியான பிரபஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அவித்யைக்கு உட்பட்டு அந்த பிரம்மம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அதான் உட்பட்டு அந்த அவித்யினுடைய வசமாக அந்த பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நிரவதி மகிமா, எல்லை இல்லாத மகிமையுடையவன் எம்பெருமான் அப்படின்னு 4ஆம் பாதத்தில் சொல்கிறதுன்னு சொல்கிறார். ஆனால் இவா என்ன சொல்கிறான்னா, அதுக்கு ஒரு மகிமையும் இல்லை. அதுக்கு இருக்கிற மகிமை அதான் அவித்யினால அவித்யை வசமாக இருக்குது. அதனால் அது எந்த பெருமையும் இல்லாமல் அப்படியே இருக்குது, நிர்குணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன பெருமை இருக்கும்?
ஞானம் மாத்திரம் இருக்குது. ஞானம்ன்றது மெய், மீதி எல்லாம் பொய்ன்னு சொல்லிவிட்டா அதுக்கு எல்லை இல்லாத மகிமை எங்கேருந்து இருக்கும்? அதனால் நிரவதி மகிமா அப்படின்றது இருக்கும். 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் இது சொல்கிறான், அபாஸ்தபாதா, அந்த பிரம்மம் லோகத்துக்கு காரணமாகாது அப்படின்னு சொல்கிறத பாதம் இருக்குதே, அதெல்லாம் போக்கடிக்கிறார். அதாவது வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருத்தியாதிகள்லாம் பிரம்ம காரணத்தை ஒத்துக்கிறது, வேதத்துக்கு அனுகுணமான ஸ்மிருத்தியாதிகள் அதனால் அது தள்ளப்பட வேண்டியது. அதனால் அபாஸ்தபாதகா அப்படின்னு பிரம்மம் காரணமாகாதுன்னு சொல்கிறவாளுடைய இதெல்லாம் போக்கடிக்கப்படுறது அப்படின்னுச்சு. இங்கே பிரம்மந்தான் ஒன்றுமே இல்லையே, அவித்தியினால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதனால் பிரம்மத்துக்கு காரணமாக முடியாத தோஷங்களை போக்கடிக்கிறதுன்றது அவ மதத்தில் இல்லவே இல்லை. ஸ்ரீதாப்தா, அப்புறம் அந்த பிரம்மமாகப்பட்டது ஸ்ரீதாப்தன், ஆசிரித்தாளுக்கு ஆப்தனாக இருக்குது அப்படின்னா பிரம்மம் ஒன்று தான் சத்தியம், அந்நியத் சர்வம் மித்தியான்னு சொன்னா விட்டு ஆசிரித்தனை எங்கே அந்த பிரம்மத்துக்கு? பிரம்மத்தை அடையிறவா யார்? அப்படி அடையிறவா இருந்தால் தானே மீதி மொத்தம் பொய்ன்னு சொன்னா விட்டு அடையிறவாளே கிடையாது. அப்போ அடையிறவாள் இருந்தால் தானே அடையிறவாளுக்கு அந்த பிரம்மம் ஆப்தமாக இருக்கும். அதனால் அதுவும் இல்லை. இப்படி ஒவ்வொரு பாதத்துலேயும் ஸ்ரீதாப்தா இப்படி சொன்னால் அப்புறம் ஆகாசாதிகளையும் இந்திரியாதிகளையும் தகுந்தபடியாக அந்த பிரம்மம் படைக்கிறது அப்படின்னு சொல்கிறது, அது எங்கேருந்து சித்திக்க போகிறது? இவ்வளோ தூரம் ஆயிடுத்து, காரணத்தில் ஒத்துக்கலை. அதனால் அதுவும் அந்த குணாளனா படிக்கப்பட்டதும் இல்லை அப்படின்றது அவளுடைய கொள்கை. அப்புறம் சம்ஸ்ரிதோ தந்திரவாகி, 3ஆம் பாதத்தில் அவன் உபாயமாறான் அப்படின்னு சொல்லிருக்க, அதுக்காக அவன் இந்த சம்சாரத்தை நடத்துகிறான், இந்த ஜீவனுடைய சம்சாரத்தெல்லாம் நடத்துகிறான்னு சொல்கிறது. முதல்ல வேற ஒரு பொருள் இருந்தால் தானே அவாகம் இதில் அந்நியத் சர்வம் மித்தியான்னு சொல்கிறதுனால இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் தெரிகிறாளே அதெல்லாம் பொய், ஜீவர்கள் அல்லல் படுறாளே அதெல்லாம் பொய், ஜீவர்கள் சௌக்கியப்படுறாளே அது பொய், ஜீவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மா பொய், வேதம் பொய் அப்படின்னா விட்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அவன் என்னத்தை சம்சாரத்தை நடத்துறது? அதனால் அவன் சம்சாரத்தை நடத்துகிறவன் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்மலாம் உள்புகுந்து நியமிக்கிறான், நம்முடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உன்னி உன்னி உலகம் படைத்தான் அப்படின்னு சொல்லி சென்னாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் அப்படின்லாம் நம்ம சம்சாரத்தை நடத்துகிறான்னு சொல்கிறோம். நாமும் அது வியாசர் சொல்லிருக்கிற மாதிரி. ஆனால் அதை இல்லைன்னு அது சொல்கிறோம். சம்ஸ்ரிதோ தந்திரவாகி நிர்தோஷத்வாதி ரம்யா, அவன்தான் பிரிவில்லாத ஒரு அவித்யா அவன்கிட்ட இருக்குதே, அவன் எப்படி நிர்தோஷனாக இருப்பான்? அவன் ஞானமயம் மாத்திரமாக இருக்கிறதுனால யாருக்கு அவன் ரம்யமாக இருக்க போகிறான்? ஜீவனாவது கைவல்ய நிலைமையில் ஏதோ கைவல்யத்தை அனுபவிக்கிறான். ஆன மாதிரி அந்த பிரம்மன் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறதுனா அது கூட இல்லை. காரணம் என்னன்னா அவித்தியத்தை ஆட்டி படைக்கிறது அதோட கூட சேர்ந்துண்டு. அதனால் உபயலிங்க பாதம்னு சொல்ல அவன் நிர்தோஷமாகவும் கல்யாண குணனாகவும் இருக்கான், ரம்யனாக இருக்கான், ரமிப்பிப்பனாக இருக்கான்றது ஒன்றுமே இல்லை அவளுடைய மதத்தில். நிர்தோஷத்வாதி ரம்யா இப்படி இருந்தான்னா அதுக்கு மேலே பகு பஜன பதம், நிறைய அவனை பஜனம் பண்ணுற இது பகுவாக இருக்குது. ஆன மாதிரி திருவடியை கொண்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? யாருன்னா ஒருத்தர் அவனை தவறு இருந்தால் தானே அவனை பஜனம் பண்ணுறவா. அதனால் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்வார்க கர்ம பிரசாத்யா, அவாவாளுடைய கர்மத்தினால ஆராதிக்கப்படுறான், அது ஆராதிக்கப்பட்டு அதுக்கு தகுந்த பலனை தரான் அப்படின்றது
அந்த 3வது அத்தியாயத்தினுடைய 4வது பாதத்தில் சொல்லப்படுறது. 12வது பாதத்தில் இவனை தவிர வேற உலகத்தில் இருக்கிறது எதனா மெய் இருந்தால் தானே அப்புறம் அவள் பண்ணுற கர்மா, அந்த கர்மாவுக்கு உண்டான கர்மாவனால் ஆராதிக்கப்பட்டு அவன் அனுகிரகம் பண்ண போகிறான், பிரசாதம் பண்ண போகிறான். ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதுக்கு மேலே 4வது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் பாபஷ்சித்து பாபங்கள்லாம் போக்கடிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவனுடைய பாபங்கள்லாம் இங்கே பத்த ஜீவனுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கிறான்னு. இது மாதிரி எல்லாமே பொய்யா இருக்குச்சே. இவன் இருக்கவனே பொய், அதுக்கப்புறம் இவனுக்கு பாப்பன்றது என்னது, அதுவும் பொய். அப்போ பாபத்தை போக்கடிக்கிறான்றதும் பொய், எல்லாம் பொய், ஒன்றுமே இல்லை. பாபஷ்சித்து பிரம்மநாடி கதி கிருத்து. அதுக்கப்புறம் இவனே இல்லைன்னா விட்டு பிரம்மநாடி என்ன கத்தியை அவன் செய்கிறது என்ன, ஒன்றும் இல்லை. அப்படியே எல்லாம் அப்படியே தள்ளுபடி தான். அப்புறம் அர்ச்சிராஜ் மார்க்கம் என்ன இருக்குது, அதிவகன்னு. இவனை அர்ச்சிராஜ் மார்க்கத்தில் நடத்திய இவனை வழி நடத்தின்னு போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஏன்னா பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவன் அவித்யை மாத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறான். பிரம்மத்தை தவிர மீதி மொத்தம் பொய்ன்னு சொன்னால் அப்போ அந்த அவித்தியும் பொய்யாக தானே இருக்கணும். அந்த அவித்தியை மாத்திரம் இருந்து இப்படி நானா பிரபஞ்சமாக தெரியுது. நல்ல காரியம் என்ன கெட்ட காரியம் என்ன, வேதம் எதுக்காக, வேதமே பொய். அதனால் வேதாந்தத்துக்கு வியாசர் விரித்த நன்னூல்லாம் அவளுக்கு அவள் மதத்தில் எல்லாம் பொய். அதனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிரம்ம நாடி கதி கிருத்து. பிரம்ம நாடி எங்கேருந்து காண்பிக்க போகிறான், அப்புறம் தனக்கு துல்லியமான பலனை எங்கேருந்து கொடுக்க போகிறான். அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லாததுனால அந்த அவித்தியக்கு தான் கொடுத்தா கொடுக்கணும், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அதனால் இப்படி பாதங்களான 16இல் ஈசன் படி மறைத்து ஈசனுடைய பிரகாரங்கள் என்னென்ன மாதிரி திகழறான்னு சொன்னதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒன்றுமே பேதமே கிடையாது. லோகத்தில் எந்த விதமான பேதமும் கிடையாது. பேதங்கள் இல்லை என்று என்ன, ஆண் பெண் தேவன் மனுஷன் எந்த விதமான திரியக்ஸ் தாவரம் எந்த விதமான பேதமே கிடையாது. ஏன்னா எல்லாம் பொய். அப்போ சரியாக போச்சு. எந்த மனுஷன் பொய், தேவன் பொய், வேதம் பொய், ஆச்சாரியன் பொய், சிஷ்யன் பொய், எல்லாம் பொய். அப்போ என்ன பேதம் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பொய் தானே. அதனால் பேதமே கிடையாது. பேதங்கள் இல்லை என்று அப்படின்னு கொண்டு ஓர் பிரம புச்சி எம்புகின்றா. அந்த நிகரத்ததான பிரம்மத்துக்கு அஜ்ஞானத்தை மாத்திரம் சொல்கிறான். பிரம்மத்தை தவிர எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அஜ்ஞானம் மாத்திரம் ஒன்றாத்தோடு கூட இருந்துகிட்டே இருக்குது. அது இந்த பிரம்மத்தை பாடாப்படுத்தி இந்த மாதிரி பிரபஞ்சமாக தெரியுது, பொய்யான பிரபஞ்சமாக தெரியுது அப்படின்னு கல்பித்து அவளே சொல்கிறா. இயம்புகின்ற போதங்கழிந்தவனை. காரணம் என்ன, போதம்னா ஞானம், தத்துவ ஞானம் அவளுக்கு இல்லை. அதனால் இப்படியெல்லாம் அவளுக்கு தோன்றது. அதாவது பௌத்தன் என்ன சொல்கிறான், மொத்தம் ஞானம் ஒன்று தான், அதுவும் க்ஷணிகம், அப்படின்னு வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் தான் இவாளும் தத்துவ ஞானமே இல்லாத இருக்கக்கூடிய இந்த போதம் கழிந்தவனை புத்தர் மாட்டுடன் பூட்டுவமே. புத்த மதத்தில் அந்த ஒரு வண்டி ஓடணுன்னா 2 மாடு ஓடணுமோ இல்லை, அந்த மாதிரி அந்த மாட்டோட இந்த மாட்டையும் பூட்டி ஓட்டினா இது ரெண்டும் ஒன்றா போயின்னு இருக்கும். அதாவது பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே உலகத்துக்கு உதவாத பிரச்சாரம் அதை பண்ணிட்டு போயின்ட்டுருப்பா அப்படின்னு. புத்தர் மாட்டுடன், மாடு அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இங்கே சொல்கிறாருன்னா, அதான் அந்த இதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதனால் தத்துவ ஞானம் இல்லாத நீ மனுஷனா மாடான்னு லோகத்தில் கேட்குறமோ இல்லை, சரியாக இல்லாதவனை. அதனால் புத்தர் மாட்டுடன் பூட்டுவோமே. அதுக்கப்புறம் இந்த அதிகார அவசான காத்தையை நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடோபாதீனிதி வர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.